எல்லாருக்கும் வணக்கம். நம்பிக்கைன்னு சொல்றோமே, அதுவே எப்படி ஒருத்தங்களுக்கு பெரிய வெற்றியையும் இன்னொருத்தங்களுக்கு படுதோல்வியும் கொடுக்க முடியும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த 2 கதைகளை எடுத்துக்கலாம். ரெண்டுமே தெய்வீக சக்திய பத்தினதுதான். ஆனா ஒண்ணுல பேரழிவு, இன்னொன்னுல அற்புதம். ஏன் இந்த வித்தியாசம்? வாங்க அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போ நம்ம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி இதான். ஒரு சக்தியோட சின்னத்தை நாம பயன்படுத்துறதுக்கும் அந்த சக்தி மேல உண்மையாவே நம்பிக்கை வைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்னு சக்திய ஒரு கருவி மாதிரி யூஸ் பண்றது, இன்னொன்னு அந்த சக்தியோட ஒரு உறவை நம்புறது. இந்த சின்ன வித்தியாசம் தான் உண்மையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. சரி, நாம இத 4 பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல, ஒரு புனிதமான பொருளை ஆயுதமா யூஸ் பண்ண நினைச்சவங்களோட கதை, அது எப்படி பேரழிவுல முடிஞ்சதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த தோல்வி கொடுத்த விரக்தி. மூணாவதா இதுக்கு நேர்மாறான ஒரு நம்பிக்கையோட கதை. கடைசியா இந்த ரெண்டுலேருந்தும் நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க நம்மளோட முதல் கதைக்குள்ள போகலாம். இஸ்ரேலர்களுக்கும் பெலிஸ்தியர்களுக்கும் நடுவுல ஒரு பயங்கரமான போர் நடக்குது. இஸ்ரேலர்களுக்கு அவங்க ஜெயிக்கிறதுல ரொம்பவே நம்பிக்கை. ஆனா பிரச்சனை என்னன்னா, அவங்க நம்பிக்கை வச்ச இடம் சரியில்லை. போர் ஆரம்பிச்சதுமே அடியிலேயே இஸ்ரேலர்கள் தோத்து போறாங்க. கிட்டத்தட்ட 4000 வீரர்கள் கொல்லப்படுறாங்க. இது அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக். அவங்க முகாமுக்கு திரும்பி வந்து பெரியவங்கெல்லாம் ஒண்ணு கூடி பேசுறாங்க. ஏன் கடவுள் நம்மளை இப்படி கைவிட்டுட்டாருன்னு கேக்குறாங்க. ஆனா பாருங்க, அவங்க பதில தேடல, ஒரு ஷார்ட்கட்டை தேடுறாங்க. அவங்களோட பிளான் என்னன்னு பாருங்களேன். இதுல ஜெபமோ வேண்டுதலோ எதுவுமே இல்ல. சிம்பிளான ஒரு கணக்கு தான். அந்த உடன்படிக்கை பேழையை இங்க கொண்டு வாங்க, அது நம்மள காப்பாத்தும். அவ்வளவுதான். அவங்க கடவுளோட பிரசன்னத்தை ஏதோ ஒரு மேஜிக் வெப்பன் மாதிரி பாக்குறாங்க. இது ஒரு வேண்டுகோள் கிடையாது, இது ஒரு கட்டளை. நீ வந்து எங்களை காப்பாத்தியே ஆகணும்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. அந்த உடன்படிக்கை பேழை அவங்க முகாமுக்கு வந்ததும் என்னாச்சு தெரியுமா? 2 பக்கமும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. இஸ்ரேலர்கள் இனிமே வெற்றி நம்மளுக்கு தான் அப்படின்னு பயங்கரமா கத்தி ஆரவாரம் பண்றாங்க. பெலிஸ்தியர்களோ ஐயோ அவங்க முகாமுக்கு ஒரு கடவுளே வந்துடுச்சு அப்படின்னு பயத்துல நடுங்குறாங்க. மஜா விஷயம் என்னன்னா, 2 பேருமே கடவுளை நம்பல, அந்த பெட்டியை தான் நம்புனாங்க. ஆனா அவங்களோட பிளான், அவங்க நம்பிக்கை, அவங்க ஆரவாரம் எல்லாமே காத்துல போயிடுச்சு. அடுத்த போர்ல என்னாச்சு தெரியுமா? 30,000, ஆமா 30,000 இஸ்ரேல் வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. அவங்களோட பிளான் படுதோல்வி. இது சும்மா ஒரு போர்ல தோக்குறது இல்ல, இது அவங்களோட ஆன்மீகத்துக்கே கிடைச்ச ஒரு பெரிய அடி. எதை ஜெயிக்கிறதுக்கான ஒரு ஆயுதமா கண்ட்ரோல் பண்ண நினைச்சாங்களோ அந்த உடன்படிக்கை பேழையே எதிரிகள் தூக்கிட்டு போயிட்டாங்க. பாருங்க, சக்தியை கண்ட்ரோல் பண்ண நினைச்சவங்க கடைசியில எல்லாத்தையுமே இழந்து நிக்கிறாங்க. சரி, இப்போ அந்த போர்க்களத்தோட சத்தத்துல இருந்து தப்பி பிழைச்சவங்களோட மனசுக்குள்ள போவோம். அவங்களோட வலி, குழப்பம், கடவுள் மேல அவங்களுக்கு இருந்த கேள்விகள் எல்லாமே திருப்பாடல் 44ல ஒரு புலம்பலா இருக்கு. இந்த வரிகளை கேட்கும்போதே அவங்களோட இதய வலி புரியுது. நீங்க முன்னாடி எங்களோட இருந்தீங்க, ஆனா இப்போ எங்களை ஒதுக்கிட்டீங்க அப்படின்னு நேரடியாவே கடவுளை குறை சொல்றாங்க. தங்களை காப்பாத்தின அதே சக்தி தான் இப்போ அவங்கள அவமானப்படுத்துதுன்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. அந்த தோல்வியால வந்த அவமானம் அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்துச்சு. சுத்தி இருந்தவங்க எல்லாரும் அவங்கள பார்த்து கேலி பண்ணி சிரிச்சாங்க. உடம்புல பட்ட அடியை விட மனசுல பட்ட இந்த அடிதான் அவங்கள ரொம்ப பாதிச்சது. இங்கதான் அவங்களோட விரக்தியோட உச்சத்தையே பார்க்க முடியுது. ஏன் உங்க முகத்தை மறைச்சுக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இது ஒரு கோவமான கேள்வி மாதிரி தெரியல. கைவிடப்பட்ட ஒரு குழந்தை ஏன் இப்படி பண்ணீங்கன்னு பரிதாபமா கேக்குற மாதிரி இருக்கு. அவங்களோட மொத்த குழப்பமும் வலியும் இந்த ஒரு கேள்வியில அடங்கியிருக்கு. சரி, இப்போ இந்த குழப்பம், பேரழிவு இது எல்லாத்தையும் விட்டுட்டு இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு சூழ்நிலைக்கு போவோம். ஒரு நாட்டுக்கே நடந்த கதையிலிருந்து ஒரு தனி மனுஷனோட சந்திப்புக்கு. இங்கேயும் ஒரு தீர்க்கவே முடியாத பிரச்சனை தான், ஆனா அந்த பிரச்சனையை அணுகிற விதம் தான் எல்லாத்தையும் மாத்த போகுது. இந்த சீனை கொஞ்சம் மனசுல கற்பனை பண்ணி பாருங்க. தொழுநோய்ங்கிறது அந்த காலத்துல வெறும் நோய் இல்ல, அது ஒரு சமூக மரணம் மாதிரி. ஊரை விட்டு ஒதுக்கி எல்லாரும் அருவருப்பா பார்த்த ஒருத்தர் தன்னோட கடைசி நம்பிக்கையா இயேசு கிட்ட வராரு. இப்போ அவர் சொல்றத நல்லா கவனிங்க. இதுதான் நாம பாக்குற இந்த பகுதியில ரொம்ப ரொம்ப முக்கியமான வரி. அவர் என்ன குணமாக்கு அப்படின்னு ஆர்டர் போடல. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு மனசு இருந்தா நீங்க என்ன சுத்தமாக்க முடியும்னு சொல்றாரு. இது ஒரு டிமாண்ட் இல்ல, இது ஒரு முழுமையான சரண்டர். அதுக்கு இயேசுவோட பதில பாருங்க. அதுல எவ்வளவு அன்பு இருக்கு, அதிகாரம் இருக்குன்னு. அந்த மனுஷனோட பணிவுக்கு இயேசுவோட பதில் ரொம்ப இரக்கமா வருது. எனக்கு மனசு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். இது ஏதோ மெஷின் மாதிரி செய்யற வேலை இல்ல, இது ஒரு பர்சனல் உறவோட வெளிப்பாடு. ரிசல்ட் என்ன? உடனே ஒரு அற்புதம் நடக்குது. அங்க பேரழிவு, இங்க முழுமையான குணம். அந்த மனுஷனுக்கு கிடைச்ச சந்தோஷத்துல இயேசு சொன்ன அறிவுரையை கூட மறந்துட்டு நடந்ததை எல்லார்கிட்டயும் சொல்ல ஆரம்பிச்சிடறான். அவனோட நன்றி உணர்ச்சி தான் அவனை அப்படி செய்ய வைக்குது. சரி, இப்போ நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வருவோம்.
இந்த 2 கதைகளையும் ஒப்பிட்டு பார்த்து நம்ம முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில கண்டுபிடிப்போம். ஏன் ஒரு நம்பிக்கை தோத்து போச்சு, இன்னொரு நம்பிக்கை ஜெயிச்சது? இந்த டேபிள பாத்தீங்கன்னா அந்த வித்தியாசம் பளிச்சுன்னு தெரியும். ஒரு பக்கம் அந்த பேழையோட கதை. அவங்க அப்ரோச் எப்படி இருந்துச்சு? ஒரு கட்டளை மாதிரி. அவங்க கவனம் எது மேல இருந்துச்சு? ஒரு பொருள் மேல. முடிவு தோல்வி. இன்னொரு பக்கம் அந்த குணமானவரோட கதை. அவரோட அப்ரோச் ஒரு பணிவான வேண்டுகோள். கவனம் ஒரு நபர் மேல. முடிவு குணம். இதுதான் அந்த அடிப்படை வித்தியாசம். ஒரு பொருளை கண்ட்ரோல் பண்ண பார்க்கறோமா இல்ல ஒரு நபரோட உறவை தேடுறோமா? அப்போ இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். இஸ்ரேலர்கள் கடவுளோட சக்திய ஒரு டூல் மாதிரி யூஸ் பண்ண நினைச்சாங்க. ஆனா அந்த தொழுநோயாளியோ தன்னோட நிலைய ஒரு உயர்ந்த சக்தி கிட்ட முழுசா ஒப்படைச்சாரு. ஒன்னு கண்ட்ரோல் பண்றது பத்தினது, இன்னொன்னு உறவு பத்தினது. கடைசியா இந்த கேள்வி எனக்கும் உங்களுக்கும் தான். நம்ம வாழ்க்கையில நம்பிக்கையை நாம எப்படி பார்க்கறோம்? அது நம்ம ஆசைகளை நிறைவேற்றிக்க யூஸ் பண்ற ஒரு பொருளா, இல்ல நம்ம முழுசா சரணடைகிற ஒரு உறவா? நாம கட்டளை போடுறோமா இல்ல பணிஞ்சு கேட்கறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நன்றி.